வெல்கம் டு Zana's ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பொருள் தாங்க. ஆனால் 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. சாயங்காலம் ஆயிடுச்சு, என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இந்த ஸ்நாக்ஸை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இதுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இந்த 2 பொருட்கள் தான். ப்ரெட்டும் டைரி மில்க்கும் வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள், 2 பொருள் போதும். இப்போது ப்ரெட்டை வந்து என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது போல் வீட்டில் இருக்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டம்ளரை வச்சு அப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அந்த ப்ரெட்டை வந்து கட் பண்ணுங்கள். நடுவில் நம்மளுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து கட் பண்ணும்போது நல்ல ஒரு ரவுண்டாக உங்களுக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் எல்லா ப்ரெட்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்கு 2 ப்ரெட்டு வந்து தேவைப்படும். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டை ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தொட்டு நனைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ப்ரெட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் போட்டு அமுக்கக்கூடாது. இது போல் லைட்டாக கைகளால் தொட்டு அப்படி லைட்டாக ஈரப்படுத்தினா போதும். ரொம்ப வந்து ஃபுல்லாக தண்ணி ஆக்கிடக்கூடாது. அடுத்து நம்ம வாங்கி வச்சுருக்க டைரி மில்க் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுருங்க. மறுபடியும் இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி அப்படி லைட்டாக தொட்டு தடவிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக ஈரப்படுத்தினா மட்டும் போதும், ஃபுல்லாக நனைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், மேலாப்பில் இன்னொரு மூடி மாதிரி வச்சு மூடி விட்டுருங்க. இன்னொரு துண்டை வச்சு இப்போ நல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். இருந்தாலும் சைடை வந்து அப்படி லைட்டாக தண்ணியை தொட்டு அப்படி நனைச்சி விட்டுருங்க. அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து மூடணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒரு சாக்லேட் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து 2 பீஸ் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லையும் பண்ணிக்கலாம். ஒரு துண்டை வச்சுட்டு இன்னொரு துண்டை வச்சு மூடி வச்சுருங்க. அப்படி தண்ணியை தொட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை ப்ரெட்டையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ஸை வந்து அப்படி தண்ணி தொட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். தோசைக்கல்லை ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் வந்து பட்டர் போடுங்க, வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் போட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இது போல் எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் எல்லாத்தையுமே எடுத்து இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 ப்ரெட் வந்து செஞ்சுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. பாருங்கள், இதே போல் எல்லா ப்ரெட்டையும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். மேலாப்பில் கொஞ்சமாக வெண்ணெய் கூட போட்டுக்கோங்க, அல்லது நெய் கூட போட்டுக்கோங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படியே சாக்லேட் இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மொறுன்னு ப்ரெட் இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், இப்போவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.